சார் அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். நான் சொன்னதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. என் பேர் வந்து ரமேஷ் பாபு. நான் வந்து இந்து மகாசபாவோட மாநில தலைவர் சார். சமீபத்தில் பார்த்திங்கன்னா விடுதலை 2 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு சார். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் வந்து நல்ல படம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு கற்பனை மாதிரி கொண்டு வந்திருக்கார் சார். இல்லாத தமிழ்நாட்டில் வந்து நக்சலே இல்லை சார். தமிழ்நாட்டில் நக்சல் இருந்த மாதிரியும் இந்த தமிழக அரசு வந்து அந்த காலத்தில் வந்து கொடுமை பண்ணதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்கார் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார் சார். நிறைய தவறான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கார் அவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரிலேருந்து எல்லாருமே வந்து தப்பாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து தமிழக மக்கள் வந்து 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கணும், பார்த்தா தான் இந்த படத்தோட இது வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா நக்சலை வந்து மறுபடியும் இந்த 2K கிட்ஸுக்கெலாம் வந்து இந்த நக்சலை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பார்க்குறாரு சார். இந்த படத்து மூலிமா பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு இதுவை வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் நம்ம மக்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு நக்சல் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கார். அதனால் இந்த படத்தை வந்து தடை செய்யணும். அதேமாதிரி சென்சார் போர்டில் வந்து இந்த படத்தை எப்படி வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து இவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. சென்சார் போர்டுக்கும் நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அதே போல் கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் வந்து வெற்றிமாறன் பற்றியும் வெற்றிமாறன் பின்னணியில் யார் யார் இருக்காங்க, இந்த மாதிரி படத்துக்கான இந்த மாதிரி கதை அவர் எங்கேருந்து எடுத்திருக்காரு, அவர் கதை எங்கேருந்து எடுத்திருக்காரு, உண்மையாக நடந்ததா இல்லையான்னு சொல்லி அவர் வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு கதை எடுத்துகிட்டு அந்த கதை வந்து அவர் சொல்லி மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தல் கொண்டு வந்திருக்கார். மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நக்சல் இருந்தாங்க, இந்த மாதிரி போராடினாங்க, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் மேலே ஏன் இவருக்கு வந்து இவ்வளோ பழி வாங்குறாருன்னு தெரியல. அது எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சார், இந்த திராவிட அரசியலாக இருக்கட்டும், அண்ணா திராவிட டிஎம்கே இருக்கட்டும், எந்த ஆட்சி இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் இல்லை சார். இல்லாதது சொல்லக்கூடாது. இந்த படத்தை வந்து உடனே வந்து எல்லா திரையரங்களும் வந்து தடை செய்யணும். இந்த கவர்மெண்ட் வந்து சிஎம்மும் டெப்டி சிஎம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கான அங்கீகாரம் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி நாங்கள் வந்து இந்து மகாசபா சார்பாக வந்து கேட்டுக்கிறோம் சார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நக்சல்ன்றது வந்து இந்த நக்சலுக்கான தொடர்பு வந்து வெற்றிமாறன் அவருக்கு இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். இந்த நக்சலுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஏன் அவர் இந்த படம் எடுக்கணும்? விடுதலை 1 படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுதலை 1ல் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன கதை வேறு சார். அதில் வந்து நக்சலே வரல, வாத்தியார்னு ஒருத்தர் வராரு, அது போகிறாரு, அவ்வளோதான். இந்த விடுதலை 2ல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நக்சலை பற்றி அவர் சொல்லியிருக்கார் சார். அப்போது வெற்றிமாறனுக்கும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நக்சல் கூட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி எங்கள் இந்து மகாசபா சார்பாக எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது சார். அதனால தான் வெற்றிமாறன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுத்து வெற்றிமாறனை வந்து கைது செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். சார் நாங்கள் இன்றைக்கி தான் சார் புகார் கொடுக்க போகிறோம். இந்த பேட்டி கொடுத்துட்டு அப்புறமா தான் புகார் கொடுக்க போகிறோம் சார் கமிஷன் ஆஃபீஸில். சார் நாங்கள் படத்தை ரத்து செய்யலைன்னா எந்தெந்த திரையரங்கத்தில் வந்து இந்த படம் ஓடுதோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிக்கிறேன் சார். நான் அமைப்பு சார் இந்து மகாசபா சார். நாங்கள் இந்து மகாசபான்றது வந்து ஒரு பெரிய அமைப்பு சார். இப்போது நாங்கள் வந்து நக்சலே இல்லாத ஊரில் தமிழ்நாட்டில் நக்சல்ன்றது ஒரு இதுவே இல்லை சார். அப்போ எப்படி சார் நக்சல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாரு? இப்போது திருமுருகன் காந்தி சொல்லியிருக்கார் சார், இந்த படத்தை வந்து 3 வாட்டி பார்க்கணும் தமிழக மக்கள்லாம் பார்த்து. அப்போ என்ன சார் அர்த்தம்? நக்சலை வந்து நீங்கள் வளர்க்கணும்னு சொல்லி தானே சார் சொல்கிறார் அவர். நக்சலை வந்து உருவாக்கணும்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த படமா சார்? நக்சல் வந்து இங்கே இருக்காங்களா சார்? அது சொல்லுங்கள் சார். நான் உங்கள் ஊடக நண்பர்களே கேட்டுக்கிறேன், நக்சல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததா சார்? இருந்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒன்றாவது இருக்கா சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், போட்டிருக்காங்க சார். நான் கூட ஒரு படம் சார், இப்போ நீங்கள் அது சொல்கிறீங்க, வடசென்னை ஒரு படம் வந்தது சார் வெற்றிமாறன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து ஒரு அட்வொகேட் தான் சார். நான் வடசென்னை படம் ஒன்று வந்தது சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரிகை படம், இப்போ மோசன் போகிற இடத்துல வந்து மொபைல் வந்து எடுத்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க சார். அந்த மாதிரி ஒரு நடந்ததாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து சிறைத்துறையோ யாருக்காவது வெளியில் சொல்லியிருக்காங்களா, ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இல்லாதது காட்டுறது தான் வெற்றிமாறனா சார்? இப்போ சிறைத்துறையில் அந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் போய் பார்த்தாரா சார்? அவர் எத்தனை நாள் சிறையில் இருந்தார்? இல்லை அவர் எடுத்துகிட்டு போனாரா? அந்த மாதிரி சிம் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னு சொல்லியிருக்காங்க சார், செருப்பில் வச்செல்லாம். அது உண்மையாக நடந்திருந்தா
அப்போ அவர் பண்ணியிருக்காரா, யார் பண்ணியிருக்காங்க? அப்போ அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ உள்ளே இருந்திருக்காங்க, அவர் பண்ணியிருக்கலாம்ல சார். ஒரு சிறைச்சாலையில் வந்து ஒரு சில வந்து மறைமுகமாக கொண்டு போகிறதுலாம் பார்த்துருப்பீங்க சார். சரி சார். அந்த ஒரு அடிப்படையில் கூட எடுத்துக்கலாம் சார். அந்த அடிப்படையில் எடுத்துருக்கலாம் தான் சார், நான் இல்லைன்னு சொல்ல சார். அந்த மாதிரி எடுத்து சார், நான் என்ன சொல்கிறேன், அவர் உண்மையாலுமே அந்த மாதிரி நடந்துருந்தால் கூட இருக்கட்டும் சார். சிறைத்துறையால் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆராவது அதில் காட்டியிருக்காரா? இப்போது ஒரு மொபைல் ஃபோனோ ஒரு சிம் கார்டோ சிறைத்துறை உள்ளே எடுத்துகிட்டு போனால் அதுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல சார்? அந்த மாதிரி ஏதாவது அந்த படத்தில் காட்டியிருக்காரா? இப்போ ஒருத்தர் சிறைத்துறையில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறார் சார், அதை வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டு தான் அவர் காட்டியிருக்காரு. அந்த படத்தில் ஏன் காட்டல சொல்லுங்கள் சார். செருப்புலால் தொடர்ச்சியாக வந்து ஒரு சில சிறைச்சாலைகளில் ஒரு சிம் கார்டு வைக்கிறதோ இல்லை ஒரு சில இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் கூட வழக்கறிஞர் வந்து ஒரு அவரோட வழக்கறிஞர்கிட்ட இன்னொரு வழக்கறிஞர் ரொம்ப அறிமுகமாகி சொல்ல விஷயங்கள் இது வந்து கதாபாத்திரத்தில் நடக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி நடந்திருந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு படமாக வந்து இது பண்ணியிருப்பாங்க இல்லையா? இதுக்கு சென்சார்ன்ற ஒரு இதை சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து அதை அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகளோ மற்றபடியாக இது பண்ணுற மாதிரி அதுக்காக தான் சார் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இந்து மகாசபை சார்பாக நான் ஒரு வழக்கறிஞனால அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கிறேன்னா, இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சித்தரித்து அவர் வந்து சொல்கிறதுனால தான் நான் இப்போ வந்து இந்த விடுதலை படத்தை நக்சல் ஒன்று இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறதுனால தான் அவர் மேலே வந்து ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மேலே காவல்துறை ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நான் நீதிமன்றத்தில் போய்ட்டு கண்டிப்பாக அவருக்கு எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக வந்து 156 சப்கிளாஸ் 3 சிஆர்பிசி முன்னாடி இப்போ பிஎன்எஸ்எஸில் வந்துருக்கு, அதில் நான் ஃபைல் பண்ணி அவர் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக போராடுவேன் சார். சார், நாங்கள் வந்து ஒரு சிஎம் செல்லில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார். அப்புறம் வந்து கமிஷனர் கையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார். டிஜிபி கையிலையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார். கொடுத்துட்டு அவங்க, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தேட்டரில் வந்து 2 வாரம் தான் சார் ஓட போகுது, 3 வாரம் ஓட போகுது சார். இதுக்கப்புறம் இது வந்து ஓடிடின்னு சொல்லி ஒரு இது வரும் சார். அதில் எத்தனை சின்ன குழந்தைங்கள்லாம் பார்ப்பாங்க சார். அந்த ஓடிடியில் 10 வயசுலேருந்து பார்ப்பாங்க. அவங்க மனசுலலாம் வந்து இந்த மாதிரி நக்சல் வந்து இருந்ததுன்னு சொல்லி ஒரு அவங்களுக்குலாம் அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல சார். அந்த ஓடிடி நிறுவனத்துக்கு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் சார். சார், யாராவது ஒருத்தர் சார். சார், நாங்கள் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார். கொடுத்து அவங்களுக்கோ இந்த திரைப்பட டைரக்டருக்கோ வெற்றிமாறனுக்கோ நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் சார். நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க வந்து சரியான பதில் மனுவோ எதுவும் தரலைன்னா கண்டிப்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து நாடுவோம் சார். சார், சொல்லுங்கள் சார். சார், அப்போ விடுதலை சார், நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்குல்ல சார், தமிழ் இயக்க அமைப்புகள்லாம், ஏன் சார் இந்த படத்தை வந்து இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து 10 வாட்டி பார்க்கணும் 4 வாட்டி பார்க்கணும் ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்க? சினிமாவை பார்க்க வேண்டியது தானே? சினிமாவை பார்க்கணும் சார். ப்ரொமோட் ஏன் சார் பண்ணுறாங்க? வந்து நம்ம போய் நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்குறீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்வீங்க, அதை பார்த்துட்டு இருக்கணும் சார். இப்போது இல்லாதது இருக்குன்னு சொன்னால் அது ப்ரொமோஷனா சார்? நக்சல்ன்றது தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு சொல்லி அவரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் சார். நான் வந்து இந்த இது வந்து நான் பேட்டி கொடுக்குறத நான் இது பண்ணிக்கிறேன். நக்சல்ன்றது தமிழ்நாட்டில் இருந்ததா சார்? இப்போ வாத்தியார்ன்ற ஒரு கேரக்டர் இருந்ததா? இப்போ அவர் ஃபஸ்ட்டு படம் பொல்லாதவன் எடுத்தார் சார். அந்த பொல்லாதவன் படம் பார்த்தீங்கன்னா த பைசைக்கிள் தெஃப்ட்டு தான், இங்கிலீஷ் படத்தை தான் அவர் ரீமேக் பண்ணி எடுத்தார். அதான் பண்ணார்ல, த பைசைக்கிள் ஆஃப் தெஃப்ட் தான் அந்த படமே. அதில் இருக்கிற ஸ்டோரி தான் அவர் திருடுறாரு. பண்ணாரு. காப்பி. ஓகே சார். சார், காப்பி பண்ணாருன்னு நினச்சிங்க சார். அந்த படத்தை அப்படியே காப்பி பண்ணி தானே சார் அவர் எடுத்தார். அதே போல் இது ஏதாவது ஒரு நாவலாகவே இருக்கட்டும் சார். இந்த படம் அது எந்த நாவல் இருந்து எடுத்தாருன்னு அவர் சொல்லவே இல்லையா சார்? யார் அந்த நாவல் எழுதுன்னு சொல்லவே இல்லையா சார்? மக்களுக்கு அரசியல் வந்து எப்படி போகணும், நம்ம பயணிச்ச பாதை தவறா இருக்கு, அதாவது இருக்கு களம் வேற மாதிரி இருக்கு சார். இந்த மாதிரி எதுவும் கையாள முடியாது. அதனால
நம்ம வந்து பாதையை மாற்றணும்ன்றத கதையிலே சொல்லியிருக்காரு சார் அது சார் இந்த அந்த கருத்து நல்ல கருத்தா இல்லைங்களா? சார் அது நல்ல கருத்து தான் சார். இப்போது எல்கேஜின்னு ஒரு படம் வந்தது சார். எல்கேஜி எந்த படம் சார் அது? எல்கேஜி எது சார்? அரசியல் படம் தானே சார்? அந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் எப்படி இருக்குது சார்? சார் நானே கேட்குறேன், இந்த நக்சல் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? இருந்தது இருக்கா சார்? இருந்ததா? ஆமாம் சார். வாத்தியார் பெருமாள்ன்றவர் அவர் எந்த இயக்கத்தில் சேர்ந்தவர் சார்? சார் நான் என்ன சொல்கிறேன், இது படமாகவே இருக்கட்டும் சார், மக்களுக்கு நல்லதே நடக்கட்டும் சார். ஏன் வந்து இந்த தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தான் என்னோட கேள்வி சார். ஆமாம் சார். அனுமதி வந்து மறுக்கப்படணும்ன்றது அவர் வெற்றிமாறனையும் வந்து கைது செய்யக்கூடிய சார். வெற்றிமாறனை ஏன் கைது செய்யணும்னு சொன்னால், நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். கொடுத்தா நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுவாங்க? கமிஷன் ஆஃபீஸில் எஃப்ஐஆர் போடுவாங்க சார். எஃப்ஐஆர் போட்டது பிறகு அவர் கைது செய்யணும்னு சொல்லி தான் சார் நான் கேட்க போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அந்த கைது இது போன்ற இல்லாத படத்தை வந்து அவர் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு தான் சார் சொல்கிறேன் நான். ஆமாம் சார். இப்படிப்பட்ட இல்லாத ஒரு சப்ஜெக்ட் சென்சார் போர்டு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சோ உங்களை விட சென்சார் போர்டுக்கு நாலேஜ் இருக்கு, எல்லா தரப்பட்டவங்களும் இருக்காங்க. வெற்றிமாறன் வந்து சும்மா ஏதோ போற போக்குல ஸ்டோரி சொல்லல. மக்கள் வந்து இத மாதிரி இல்லவே இல்லைன்னு யாராவது அந்த ஏரியாவுல அத்தனை பேருமே வந்து போட் பண்ணி கூட தூக்கல. இதெல்லாம் இருக்கும்போது நீங்க தமிழ்நாட்டுல நக்சலைட்டே இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து ஆச்சரியப்படக்கூடிய உண்மை சார். தமிழ்நாட்டில் நக்சல் இருந்தாங்கன்னு சொல்லி 1980 70 இருந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார். இந்த கிரைம் நம்பர், இந்த செக்ஷன், இவர் நக்சல்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுங்கள் சார். இல்லை எனக்கு நான் இல்லைன்னு சொல்கிறேன் சார், அவர் இருக்குன்றார் சார். ஆமாம், அதான் எஃப்ஐஆரே போடலையே சார். நக்சல் இருந்தால் எஃப்ஐஆர் போடுவாங்களா சார்? அப்போ வந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு கதையாக கொண்டு போய் ஒரு திரைப்படமாக இருந்தால் ஒரு திரைப்படத்தில் இது வந்து உங்கள் கோணத்தில் வந்து இதுக்கு ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லி சார். நக்சல் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் நக்சல்ன்றது ஒன்று கிடையாது சார். இப்போ நீங்கள் ஆந்திரா சைடு போனீங்கன்னா நக்சல் இருக்குது சார். கர்நாடகாவில் நக்சல் இருக்குது சார். நீங்கள் மத்திய பிரதேஷ் போனால் நக்சல் இருக்குது சார். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நக்சல் அமைப்புன்னு சொல்லி ஏதாவது இருக்கா? நக்சல் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பா இல்லையா சார்? இந்தியாவில் நக்சல் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பா இல்லையா சார்? அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை பற்றி இப்போது தடை செய்யப்பட்ட அமைப்பை படத்தை அந்த அமைப்பை பற்றி ஏன் படம் எடுக்கணும் தான் சார் எங்களோட கேள்வியை. சார் எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், வந்து பிரஸ் மீட் பண்ணுவாங்க. ஆமாங்க சார். முன்னாடி வந்து பாருங்க என்ன தெரியாது அழுத்தம் காரணம்லாம் எதில் சார்? எனக்கு வந்து டைம் இல்லாதனால தான் ஃபஸ்ட்டு நான் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்க்குறேன் சார். அங்கேயே கூட கொடுக்கலாம் சார். அது வந்து என்னோட விருப்பம் தானே சார். நான் அங்கே கொடுக்கலாம், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார் நான். இல்லை சார். சார் நான் போய் இப்போ கிரீவியஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். கொடுத்த உடனே உயர் அதிகாரி கூப்பிட்டு பேசுவாங்களா சார்? அதுக்கு ஒரு வாரம் ஆகல டைமு சொல்லுங்கள் சார். சார் உடனே பேச மாட்டாங்க சார். நீங்கள் கிரீவியஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார்.